வணக்கம், நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விரதம் இருக்கிறது நல்லதா, வயிற்றுக்கு நல்லதா, உடம்புக்கு நல்லதான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விரதம் அப்படின்றத நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ணலான்னா ஃபாஸ்டிங், அதாவது உண்ணா நோன்பு. இருக்கிறதுலே தி பெஸ்ட் மெடிசன் கேட்டிங்கன்னா சாப்பிடாமல் இருக்கிறது தான் தி பெஸ்ட் மெடிசன். எல்லா வகையான நோய்களுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்மளோட உடல் நலத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டும் இல்லாமல், நமக்கு ஆல்ரெடி சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஆறாத புண்கள் இருக்குது, ஈவன் கேன்சர் வரைக்குமே நமக்கு ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்கான நமக்கு ப்ரூஃப்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஃபாஸ்டிங் பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம ஃபாஸ்டிங்கை ஆரம்பிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களோட உணவு இடைவேளைகளை அதிகமாக்கணும். அதாவது காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் ஒரு 5 மணி நேரம் கேப்பு, மதிய உணவிற்கும் இரவு உணவிற்கும் ஒரு 5 மணி நேரம் கேப், அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கலாம். இடைக்கு நொறுக்கி திணி தின்றதை இது நல்லாவே கம்மி பண்ணும். அதுவே நம்ம உடம்புல இந்த வயிறோட ஹெல்த்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். கட்டு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும். இதன் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக மோஷன் போகும், நல்லா தூக்கம் வரும், உங்களோட உடம்பே லேசான மாதிரி ஃபீல் ஆகும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் 12 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறது. ஸோ எடுப்புலேயே நம்ம 12 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்பாக நம்ம 12 hour இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ளஸ் இது ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 12 hours நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களோட வயிறில் இருக்க செரிமானம் ஆகாத, ஆல்ரெடி செரிமானமான புராண மலம்னு சொல்லப்படுற ஆல்ரெடி வயிற்றில் இருக்க அழுகுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மலக்குடல் நோக்கி போக ஆரம்பிக்கும். ப்ளஸ் உங்களோட வயிற்றை சுற்றி இருக்க கொழுப்பும் உடலை சுற்றி இருக்க கொழுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம 12 மணி நேரமாக சாப்பிடல, நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு எனர்ஜி தேவைப்படுன்றப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எனர்ஜியை உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த 12 hours ஃபாஸ்டிங் இருக்கலாம்னா டெய்லியுமே இருக்கலாம். ஸோ நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ அதுக்கு ஒரு 12 hours கேப் விட்டு நீங்கள் ஈவினிங் ஏர்லி டின்னராக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வீக்லி ட்வைஸ் ஆர் வீக்லி த்ரைஸ் நீங்கள் ஏதோ ஃபாலோ பண்ணும்போது உங்களோட வெயிட் நல்லாவே ரெடியூஸ் ஆகும், உங்களோட ஹேர் ஃபால் நல்லாவே ரெடியூஸ் ஆகும், உங்களோட ஓவரால் எனர்ஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். இது ஃபாஸ்டிங்கோட ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அது உங்களுக்கு தேவையான அளவு புரதங்களையும் நார் சத்துக்களையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா. நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றனாலும் நான் சரியாக நியூட்ரிஷன் வேல்யூ இல்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்றேன்னா நீங்கள் நியூட்ரியன் டிஃபிஷியண்ட்டாக தான் மாறுவீங்க, நியூட்ரியன் ரிச்சாக மாற மாட்டீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க டேஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்டிங் இல்லாத நாட்களில் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச்சாக இருக்க ஃபுட் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம்.